வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கையில் எந்த ஒரு ஜெராக்ஸ் வித் ப்ரூஃபும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலை பயன்படுத்தி 2 நிமிஷம் ஒர்க்கு தாங்க ஆன்லைன்லேருந்து நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழை நம்ம மொபைலே பிடிஎஃப் மெத்தடில் ஒரிஜினலாக டவுன்லோட் பண்ணிக்க முடியுங்க. அந்த மெத்தட் தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் தான். ஓகேங்களா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுடைய மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா CRSTN.org. ஓகேங்களா, இதுதாங்க நீங்கள் டைப் பண்ணணும். ORG டைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பர்த் சர்டிஃபிகேட்னு அதிலே ஷோ ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றே பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே ஒன்று வருங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.crstn.org. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது போல் தாங்க ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்ட்டு தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஒன்றே இருக்குது பாருங்கள், பர்த்துன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பர்த்துன்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன்ஸ்னால் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். பெரிய விஷயம்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட் மேல் ஆர் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மேல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க, ஸோ டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் சென்னை பிளேஸாக இருந்தால் பக்கத்துலேயே கிளிக் ஏர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். சென்னை இல்லை நான் அதர் டிஸ்ட்ரிக்னால் நீங்கள் டிஸ்ட்ரிக்கை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிறந்தீங்களான்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் ஹோம் ஆர் அதர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வீட்டில் தான் பிறந்தேன்னா ஹோம் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொடுக்குறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நேம் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா அதில் ஷோ ஆகலைன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷோ ஆகும். ஹாஸ்பிட்டல் நான் கொடுத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு செலக்ட் த ஹாஸ்பிட்டல்ன்ட்டு இருக்கு பாருங்கள், அந்த பாக்ஸை அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அதிலே ஷோ ஆகும். ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் நேம் ஹாஸ்பிட்டலோட அட்ரஸோடு ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்ன்றதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் மட்டும் எந்த இயரு, அதுக்கப்புறம் எந்த மந்த்து, எந்த டேட்டு முதற்கொண்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததும் அது கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இப்போ உங்களுடைய கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிளிக் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் ஷோ ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க, 1058 6. ஓகேங்களா, 1058 6. ஓகேங்களா, இதை கொடுத்ததும் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதையும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சாவை இதில் பார்த்து டைப் பண்ணிக்கணும். இதோ டைப் பண்ணுறேன் பாருங்கள், 64 19 39 2 கொடுத்துட்டு வியூன்ட்டு கீழே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகும். ரீலோட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டாக நம்ம ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் தாங்க ஓப்பன் ஆகும். அதை கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா
இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் சீரியல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சைல்டு நேம், அதுக்கப்புறம் மேல் ஆர் ஃபீமேல், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், மதர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதியில் எத்தனை குழந்தைங்க பிறந்ததுன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 குழந்தை பிறந்திருக்குன்ட்டு இதில் ஷோ ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு நேமை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் என்ன நேம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேமே செகண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையன் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். அது மேலே ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷோ ஆகும். இதோ ஷோ அது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட். சரிப்பா, இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? ஈஸி மெத்தட் எனக்கு சொல்லு. பிடிஎஃப்ல எப்படி நான் மொபைலில் சேவ் பண்ணிக்கலான்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லைங்க. இந்த மேலே சைடில் 3 டாட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா பிரிண்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த சைடில் பிடிஎஃப்ன்ட்டு ரவுண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே சேவ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்து எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மெத்தட். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் அதிகமாக பண்ணுவீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நேம், அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் ஷோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுற தப்பு. கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கரெக்டான ஹாஸ்பிட்டல் நேம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஈஸியாக மொபைலில் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலில் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ டாடா பாய், see you next வீடியோவில் மீட் பண்ணலாம்.